ஏன்னா இப்போ டேரக்டர்ஸே ரைட் பண்ணி அவங்களே இது பண்ணுறதுனால கொஞ்சம் சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சில டைரக்டர்ஸ் என்ன சீன் பண்ண போகிறாங்கன்ற அவங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் தெரியாது, கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் தெரியாது. கண்டிப்பாக இன்னும் போகிற காலத்தில் ரைட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்களானே தெரில. இருக்கணும், கொண்டு வரணும். இருந்தால் முன்னாடி மாதிரி திரும்பியும் தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ். நல்ல நாவல்கள், நல்ல அதில் வெற்றிமாறன் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் நிறைய நாவல்கள் எடுத்து படம் பண்ணுறாரு. எவ்வளோ ஜீவனாக இருக்குது பாருங்க அந்த படங்கள். அவர் எடுத்துக்கிற பிரச்சனையே ஒரு நாவல்லேருந்து ஒரு புத்தகத்துலேருந்து எடுத்துக்கிறாரு. எவ்வளோ ஜீவனாக இருக்குது பாருங்க. ஏன்னா அது ஒரு ரைட்டரோட தாட். அதை நம்ம எடுத்து அதை பாலிஷ் பண்ணி படமாக பண்ணும்போது சக்ஸஸ் ஆகுது. ஸோ ஒரு ரைட்டருங்கிறது அவசியம். கதையை நீங்கள் வெளியில் பாரதிராஜா சார் அத்தனை ஹிட்டு கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு 1-2 கதை தான் அவர் எடுது, மீது எல்லாம் வெளியில் வாங்கி தான் பண்ணார். மணிவண்ணன் சார் கொடுத்துருக்காரு, ராஜேஸ்வர் சார் கதை கொடுத்துருக்காரு பாரதிராஜா. நிறைய ஆர் செல்வராஜ் சார் தான் முதல் மரியாதை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆர் செல்வராஜ் மாதிரி ஒரு ரைட்டர், பாரதிராஜா மாதிரி ஒரு டைரக்டர், சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், என்ன ஒரு காம்போ. ஸோ கண்டிப்பாக சார், ஏன்னா ரைட்டர் அப்படின்றப்போ அவங்களோட ஒர்க் வந்து அந்த கதைக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். பட் டேரக்டராக இருந்து ரைட்டராக அவங்களுமே ரைட் பண்ணி அவங்களே டைரக்ட் பண்ணின்றப்போ நிறைய இடங்களில் கதை மிஸ் ஆகுது. மோஸ்ட்லி இப்போ வர படங்களுமே தமிழ் சினிமாவில் கம்மி படங்கள் தான் வந்துட்டுருக்கு. முன்னாடி மாதிரி இப்போ நீங்கள் வந்து 18 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்போ இருந்த படங்களுக்கும் இப்போ இருந்த படங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல சார், நீங்கள் பார்த்த விஷயங்கள்? ஆமாம், டெப்த்து. ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அடி ஆழம் வரைக்கும், அதனுடைய வேர் தொடர வரைக்கும் பண்ணுறது தான் சினிமா. அது இப்போ இல்லை, நிறைய படங்களில் இல்லை. மேம்போக்கான திரைக்கதை, மேம்போக்கான வசனங்கள், மேம்போக்கான விஷயங்கள். ஒரு குழு சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த குழு ஆஹா இப்படி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததில்லை, ஓஹோ இப்படி ஒரு படத்தை பார்த்து அப்புறம் ஏன் கலெக்ஷன் ஆகலன்னு கேள்வி கேட்டால் பதில் இருக்காது. இப்படி ஒரு எங்களுடைய துக்கத்தை, எங்களுடைய தோல்வியை, எங்களுடைய வெறுப்பை, எங்களுடைய தாழ்மை உணர்ச்சி நாங்கள் வந்து படமாக செதுக்கியிருக்கோம், யாருக்கு வேணும் அப்படின்னு நான் என்னை ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வராங்க. அங்கே உங்களுடைய சொந்த கதை சோக கதையில் தயவு செய்து சொல்லாதீர்கள். 1-2 ஹிட் ஆகலாம், எங்கேயோ 1-2 ஹிட் ஆகலாம், பட் அதுவே இலக்கணம் ஆகிடாது. ஒவ்வொரு தடவை இலக்கணம் ஒன்று கிரியேட் ஆகும்போது அதை உடைச்சிட்டு வர்றது தான் சினிமா. சினிமாவுக்கு எந்த இலக்கணமும் கிடையாது.